இன்னும் ஏன் களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம்? மதிப்பிற்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 6,36,00,000 சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போகிறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டாவில் கூட ஃபுல்லாக போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப 29 வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ இது முழுக்க இந்த களம் என்பது, இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ பிளேயர்ஸ், தமிழக வெற்றி கழகம் கூட நான் சொல்ல டிவிக்குன்னு சொல்லல, இந்த இளைஞர்களினுடைய அன்பை வெல்லக்கூடியவங்க நியூ பிளேயர்ஸ் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டயோஸ்பரால் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அன்று தொடங்கி அதிதீவிரமாக 25 ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னால், அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்த்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கூட போடாமல் நாங்கள் போராட்டம் பண்ணால் அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசிற்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு. அப்போ இதில் சட்ட சிக்கல் இருக்குது. ஆமாம், சட்ட சிக்கலும் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? ஆமாம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வெறுமனே இதை நம்ம இந்த சதியை மட்டும், நம்ம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா